ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கீரை சாப்பிடாத குட்டீஸுகளுக்கு இந்த மாரி சப்பாத்தி ட்ரை பண்ணி குடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு இந்த வீடியோக்கு மறக்காம லைக் குடுங்க. நித்திலம் சேனலுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முதல்ல வந்துட்டு ஒரு பாத்திரத்தில தண்ணி சேர்த்துருக்கேன் 1 லிட்டரு. அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு, நான் வந்து பாலக்கீரை எடுத்திருக்கேன். பாலக்கீரைய நல்லா க்ளீன் பண்ணிட்டு தண்ணீல கழுவுனதுக்கப்புறம், இந்த மாரி சுடுதண்ணீல கழுவுனோம்னா, சூப்பரா ரெடி ஆயிரும். சேர்த்துட்டு இந்த மாரி மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்தோம்னா, சூப்பரா பாலக் வந்துட்டு வேக ஆரம்பிச்சுரும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறங்க. சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமா இஞ்சி, 1 பச்சை மொளகா, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து, கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சுக்கிறங்க. அடுத்து 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு, 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. இந்த மாரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம், நம்ம அரைச்ச அந்த கீரை விழுத சேர்த்துக்கிறங்க. அதுவே கரெக்ட்டா இருக்கும். சப்போஸ் பத்தலட்டுனா தண்ணியோ, பாலோ சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி பெசையும்போது லூஸா இருந்துச்சுன்னா மாவு, திரும்ப கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. பாருங்க, இந்த மாரி நல்லா பெசஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமா ஆயில் சேர்த்து மூடி வச்சுருங்க ஒரு 5 நிமிஷம். அப்புறம் ஓப்பன் பண்ணி, இந்த மாவுலேருந்து குட்டியா எடுத்து சப்பாத்தி கட்டைய வச்சு நல்லா தேய்ச்சிக்கிறங்க. ரொம்பவும் திக்கா இல்லாம, ரொம்பவும் மெல்லிசா இல்லாம மீடியமா தேய்ச்சதுக்கப்புறம், இதுக்கு மேல வெள்ளை எள்ளு, வறுத்த வெள்ளை எள்ள சேர்த்துட்டு, இந்த மாரி கட்டைய வச்சு தேய்ச்சுக்கிட்டோம்னா, அதிலிருந்து விழுகவே செய்யாது. தோசை கல்லு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெடி பண்ணுன இத போட்டு வேக விடுங்க. ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க. கொஞ்சமா நெய் சேர்த்துக்கங்க. சூப்பரா இருக்கும். வெந்ததுக்கப்புறம் நல்லா ஃப்ளஃபியா வரும் பாருங்க. சூப்பரா டேஸ்ட்டாவும் இருக்கும். இதுக்கு சைடிஷ்ஷே தேவையில்ல. சூப்பரா இப்படியே சாப்பிடலாம். கண்டிப்பா இதே மாரியே உங்க வீட்லயும் ட்ரை பண்ணிட்டு, உங்களோட ஃபீட்பேக்க நித்திலம் சேனலுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் குடுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.